உன் கை மீறி போனதை உன்னால் மாற்ற முடியுமா? உனக்கு தெரியும் போயிருச்சுன்னு. அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் செய்வார் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மனசை ரெடி பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க, அந்த நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா மனசு தான் ரொம்ப முக்கியம். நீ சிந்திக்கிற சிந்தனை ரொம்ப முக்கியம். ஒரு தோல்வியோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை சூழ்நிலைகளோ நமக்கு எதிராக நிற்கும்பொழுது ஒரு சிலர் எப்படி தெரியுமா நினைப்பாங்க, போச்சு அவ்வளோதான், போச்சு. அது உனக்கு ஒன்றுமே கொண்டு வராது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொண்டு வராது. எல்லாம் உன்னை விட்டு தூரம் போகும்பொழுது நீ சொல்லணும், கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் எனக்கு செஞ்சு முடிப்பார். எதிரான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் எனக்கு பெஸ்ட்டானதே எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, நன்மையானதையே செய்வார், நல்லதே எனக்கு நடத்தி கொடுப்பார் ஆண்டவர். என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆகையினாலே நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள் அற்புதத்தை பார்ப்பாங்க.